ஒரு சிறப்பு ஆளுமையும் சமூக பொறுப்புணர்வும் மிக்க தலைவரை அறிமுகப்படுத்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தாமரை கண்டிப்பாக மலரும் அப்படின்ட்டு கண்டிப்பாக மலர்ந்தது. ஸோ இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கே போகிறது நாங்கள். ஸோ அதனால் நாங்கள் எங்களோட வளர்ச்சிக்கும் அவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உறுதுணையாக இருக்காரு அப்படிங்கிறது இந்த மூலமாக சொல்கிறேன். என் சைடில் சொல்லுவேன், மாதா பிதா குரு தெய்வம் அவங்களுக்கு என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முதல் விஷயம் தலைவர்களை உருவாக்கவும், லீடர் கிரியேட்ஸ் மோர் லீடர்ஸ். ரெண்டாவது விஷயம் சேவை மனப்பான்மை கொண்டவர்களை கண்டறிவோம், ஃபைன் சர்வீஸ் மைண்ட் பீப்புள். மூணாவது விஷயம் திறமைகளை கண்டுபிடித்து வளர்ப்போம், டேலண்ட் ஃபைண்டர். IPP Lieutenant PHF தாமரை கண்ணா. ஸோ அவர் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. இப்போ ரோட்டரி சேட்டலைட் கிளப் ஆஃப் சேலம் ஹாப்பி ஆனால ஒரு பிரசிடென்ஷிப் நான் எடுத்திருக்கிறேன். வெல்கம் டு த கிளப் ஆஃப் ஹாப்பி. சேலமில் ஒரு டாக்டர் இருக்கார். கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லலாம். இவரை மாதிரி டாக்டர் சேலத்தில் ஒருத்தர் தான் இருக்கார். ஏன் சொல்கிறேன்னா, இவர் வெறும் டாக்டர் இல்லை, அட்வைசர், அட்மைரர், ஹீலர், ஹெல்ப்பர், டான்சர், எடிட்டர், கிரியேட்டர். அப்பா, இதில் ஷட்டில் பிளேயரும் இருக்குது. எல்லா டாக்டரும் அவர் பேருக்கு பின்னாடி தான் டிகிரி சேர்த்துவாங்க. இவர் இத்தனையும் செஞ்சு வச்சுருக்காரு. அவர் ஒரு ஃபுல் பேக்கேஜ் ஆஃப் பிளாக் பஸ்டர். ஒரு படத்தோட பிளாக் பஸ்டருக்கு காரணம் டைரக்டர் தானே. அது மாதிரி நம்மளோட பிளாக் பஸ்டர் ஸ்டாருக்கு காரணம் அவரோட ஹீரோயின் மிஸ்ஸஸ் வைத்தீஸ்வரியும் அவரோட பசங்களான ருத்ரஸ்ரீயும் விநாயக்கும் தான். பொதுவாக ஒரு பிஸ்னஸில் ஒரு ஜென்ரேஷன் 2 ஜென்ரேஷன் தாண்டதே பெருசு. இவர் 6th ஜென்ரேஷனாக சேலமில் டாப் நாச் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு. அவர் கிளினிக் போனால் அந்த பேஷண்ட்ஸ்க்கு அது ஹாஸ்பிட்டலா இல்லை அவர் வீடான்னு தெரியாத அளவுக்கு பாசத்தை காட்டுவார். இதோட நிறுத்திடலான்னு தான் நினச்சேன், ஆனால் அவர் நிறுத்தலையே. அடுத்து எடுத்து விடுறேன் கேளுங்க. ஊரே அடங்கின அந்த கோவிட் சுச்சுவேஷனில் இவர் அடங்கலை. 3000 பேத்துக்கு மேலே மெடிசின்ஸ் டொனேட் பண்ணியிருக்காரு. 500 ஹெல்த் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. கோவிட் பேஷண்ட்ஸுக்கு பெட்டெல்லாம் டொனேட் பண்ணியிருக்காரு. யாருப்பா நீன்னு யோசிக்கிற மாதிரி இருக்குல்ல. தலைமை என்பது நாற்காலியில் இல்லை, நல்ல குணத்தில் இருக்குது. பெருமை என்பது பதவியில் இல்லை, மக்கள் மனதில் இருக்குது. மக்கள் கூடவே இருந்ததுனாலேயே என்னமோ 2019 மருத்துவ செம்மல் அவார்ட் கொடுத்துருக்காங்க. அந்த மக்கள் மனசுலேயே இருக்கிறதுக்காக அவர் ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் ஹாப்பியில் ஜாயின் பண்ணி ஆக்டிவ் மெம்பராக இருந்து சொசைட்டியில் வேறு லெவல் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. அந்த சர்வீஸின் உச்சம்தான் அவர் மாதிரி இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸை சர்வீஸ் பண்ண வைக்க இப்போ அவர் பிரசிடெண்ட்டும் ஆயிருக்காரு. ரோட்டரிக்கு ஒரு பிரசிடெண்ட்டாக மட்டும் கிடைக்கல, சமுதாயத்துக்கு ஒரு சிறந்த சர்வீஸ் டாக்டராக கிடச்சிருக்காரு.